ஹல்லேலூயா. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன்.
நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எவ்வளவு நேர்த்தியாய் எவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போகிற, ஆண்டவரே உம்முடைய அநாதி சிநேகத்தால் எங்களை நேசித்தீர் ஆண்டவரே, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்பினீர் ஆண்டவரே. அல்லேலூயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுதெல்லாம் உமக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது இயேசையா. ஓஹோ, அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா. காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா. காருண்யத்தினால் தாயின் கருவிலே, தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு சொல்லுவோமா இயேசையா. பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா. காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் எல்லாரும் இணைந்து பாடுங்க. உடைய காருண்யத்தினால் கர்த்தர் செய்ய நினைத்தது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையா செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையா செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஓ, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓ, அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, ஓ தயவு பெரியது, அன்பு பெரியது, இயேசுவே இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் எல்லாரும் சொல்லுங்க. அன்பு பெரியது, அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, அன்பு பெரியது, ஹல்லேலூயா. உங்க கிருபை பெரியது,
உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எத்தனை பேர் இந்த நாளில் உண்மையா சொல்ல முடியும்? ஆண்டவருடைய அன்பு பெரியது, ஆண்டவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை பெரியது. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு மகிமையாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். அவர் நம்மை நடத்தின விதம் நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் நமக்கு செய்து நடத்தினார். ஹல்லேலூயா. இந்த வனாந்தர யாத்திரையிலே கர்த்தர் நம்மை நடத்தினார். ஆமென், ஆமென். என்னென்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு தேவை என்பதை அறிந்து நம்மை நடத்தினார். அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கட்டும். அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் நமக்கு தரட்டும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. இயேசையா நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே இயேசுவே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவெளியில் அதை மாற்ற வல்லமை உள்ளவர். ஓ நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஓ ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே, முடியாதது ஓ சாத்தியமாகுமே. நீர் வந்தால், நீர் வந்தால் இயேசுவே நன்றி ராஜா. ஓ நிறைவே நீர் வாருமே, நிறைவே Thank you Lord. ஆவியானவரே நிறைவே, ஆவியானவர் நம்மை நிரப்பட்டும். இந்த கால வேளையில
கர்த்தரை ஒரு மனமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நிறைவே நிரப்புங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஜனத்தை நிரப்புங்க. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. மீண்டும் சொல்லிவோம், நிறைவே நீர் வாருமே. நன்றி ராஜா. ஓ இயேசுவே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே. நிறைவே நன்றி ராஜா. நிறைவானவர் இங்கே இருக்கிறார். உங்கள் குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானவர் விலகி போகும் அல்லவா? ஒருவேளை ஒரு குறைவோடு இந்த ஆராதனைக்கு வந்திருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை நிரப்பித்தான் அனுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை விடுவித்துத்தான் அனுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துத்தான் அனுப்ப போகிறார். ஆனந்த தைலத்தினால் உங்களை அவர் அபிஷேகம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறோம். அறுசுவை உணவு உண்பது போல் திருத்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி பாட போகிறோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறோம். இணைந்து பாடுவோமா? தேவனுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். எல்லாம் சேர்ந்து நல்ல உற்சாகமாய். எஸ், ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருத்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருத்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. மேலானது உம் பேரன்பு உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆஹா, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஓ ஆனந்த களிப்புள்ள சேர்ந்து சொல்ல போகிறோம். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கிறே. மகிமை வாஞ்சிக்கிறே, வல்லமை காண்கிறே. வல்லமை காண்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஓ
என் துணையானி நிழலில் களி கூறுவே. நீ தானே என் துணையானி நிழலில் களி கூறுவே. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஓ ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். ஆறு சுவை உணவு உண்பது போல் திருத்தி அழைக்கிறேன். ஆறு சுவை உணவு உண்பது போல் திருத்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். சொல்லலாமா? ஆனந்த களிப்புள்ள உதடுகளா ஓ புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மாற்றெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்து கொண்டீர். ஓ மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதை திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். ஓ நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். ஓ துதி பலிகள் செலுத்திய நாங்கள் போற்ற வந்தோம். ரெண்டு கைகளையும் தட்டி கர்த்தருக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஓ கர்த்தர் நன்மை செய்திருப்பாரானால், கர்த்தர் உங்களை நடத்தி இருப்பாரானா, நன்றி பலிகளை செலுத்தியே கர்த்தர் ஆராதித்து பாருங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக என்னத்தை செலுத்த விரும்புறீங்க? அவர் நமக்கு பாராட்டின அன்புக்காக என்னத்தை கொடுக்க விரும்புறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீ செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஸ்தோத்திரப்பா, நன்றியப்பான்னு சொல்றது தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஒரு நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்றத கூட நம்மளால முடியலைன்னா
உங்களுக்கெல்லாம் அவர் நன்மை செஞ்சிருக்கிறார் பாருங்க. மரணத்தின் விளிம்பில் இருந்த என்ன கர்த்தர் தூக்கி எடுத்தார். நான் இன்னைக்கு நிற்கிறேன்னா அது தேவனுடைய கிருபை தான் அப்படின்னு சொல்லணும். நான் இன்னைக்கு வாழ்றதுன்னா தேவனுடைய கிருபை தான். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை சந்தித்து வாழ்க்கையில துன்பத்திலும் வேதனையிலும் கண்ணீரிலும் இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் நினைக்காம இருக்க முடியுமா? எனக்கு பாராட்டிய அன்பை நான் நினைக்காம இருக்க முடியுமா? எனக்கு எதெல்லாம் சொன்னாரோ அதை செய்து முடித்தாரே. நான் விரும்பினதை கர்த்தர் எனக்கு தந்தாரே. நான் ஜெபித்ததை கர்த்தர் கேட்டாரே. சில நேரங்களில் உங்கள் ஜெபத்திற்கு மாறான காரியங்கள் நடந்திருக்கலாம், உங்கள் விருப்பத்திற்கு மாறான காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் எதுவுமே தீமைக்காக அல்ல, எல்லாமே ஒரு நன்மைக்காகத்தான். எல்லாமே ஒரு நன்மைக்காக. நமக்கு சில நேரம் தீமை போல தெரியும். கர்த்தர் ஏன் இதை அனுமதிச்சார், கர்த்தர் ஏன் இதை கொடுத்தாரு, கர்த்தர் ஏன் இப்படி இதை ஆண்டவர் செய்தார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லாமே ஒரு நன்மைக்கு எதுவாகத்தான். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறுபடியும் மறவாமல் இயேசப்பா, இயேசையா, இயேசப்பா. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா, இயேசப்பா. ஓ, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நம்ப பண்ணின இயேசையா, ஓ நிறைவேற்றினீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றி. ஒருபோதும் கர்த்தர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, மனமாற மனுப்புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. ஓ இயேசையா, மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நன்றி. ஓ முடிப்பவரே எபினேசரே,
ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவே உம் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. எபினேசரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று அந்த ஸ்தலத்திற்கு எபினேசர் என்று பெயர் வைத்தாரா? ஹல்லேலூயா, சொல்லுங்க பார்க்கலாம். எபினேசரே, ஆராதனை என் துணையாளரே, ஆராதனை. ஆண்டவரை ஆராதிப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? ஆண்டவரை துதிப்பது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? துதிக்க துதிக்க இன்பம் பெருகும், மகிழ்ச்சி பொங்கும், விடுதலை உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதை போல சந்தோஷம் இந்த உலகத்தில் வேறு எதிலுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த காலை ஆராதனை வேளையில் நீங்களும் நானும் அனுபவிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்னா கையை தட்டி ஓஹோ நல்லா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுங்களுக்கு தந்த நல்ல ஆராதனைக்காக நன்றி, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. தொடர்ந்து கத்திரங்களை பலப்படுத்தும், மீதியான பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திற்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேத வசனம் நம்ம எல்லாரும் மிகவும் அறிந்த, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இயேசு இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார், இந்த உலகத்திற்கு ஊழியம் செய்தார், சீஷர்களோடு அவர் பல இடங்களிலே பயணித்தார். வந்த நோக்கத்தை இயேசு இந்த பூமியிலே நிறைவேற்றினார். சிலுவை மரணத்தினால் ஜனங்களுக்கு மீட்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம்தான் பாவ மன்னிப்பை ஜனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு சிலுவை மரணம் மிக முக்கிய காரணமாக இருந்தது என்று நமக்கு தெரியும். இயேசு உலகத்தில் இருந்த ஊழியம் செய்த காலங்களிலும் சீஷர்களோடு அவர் பயணித்தார். இப்படி சொல்லலாம், சீஷர்கள் இயேசுவோடு கூட பயணித்து ஊழியங்களை செய்த நாட்களும் இருந்தது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் தன்னை சிலுவைகளை ஒப்புக் கொடுக்கக்கூடிய நாள் வந்தது. இயேசு கூட சொல்லித்தான் போனார், நான் போவேன், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி சீஷர்களுக்கு தரிசனமாகி, தம்முடைய ஜனங்களுக்கு தரிசனமாகி அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்லி போனார், நான் போய் உங்களுக்காக தேற்றரவாளனை அனுப்புவேன். இவ்வளவு நாளும் நான் உங்க கூடவே இருந்தேன், ஆனால் இனி ஆவியானவர் உங்க கூட இருப்பார். ஆகவே நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு எருசலேமிலேயே காத்திருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக ஆவியானவர் ஊற்றப்படுவார். அந்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அருமையானவர்களே 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த பொழுது ஆவியானவர் அந்த மேல் வீட்டு அறையிலே இருந்த அத்தனை பேர்களையும் ஆவியானவர் நிரப்ப ஆரம்பித்தார். அல்லேலூயா. நன்றை கவனிங்கள், ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பு இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களின் நிலைமை எப்படி இருந்தது, எப்படி அவர்கள் இருந்தார்கள்?
மாம்சத்திலேயே இயேசு வெளிப்பட்டு நம்மை போலவே இயேசு உலகத்தில் இருந்து இப்படி கூடவே இருந்த காலங்களில் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தார்களாம் தெரியுமா? பலனற்றவர்களாய் இருந்தார்கள். இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள், இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பார்த்தவர்கள், இயேசுவினுடைய ஊழியத்தை பார்த்தவர்கள் பல நேரங்களில் எப்படி இருந்தார்களாம்? பலனற்றவர்களாகத்தான் இருந்தார்கள், பலவீனர்களாக இருந்தார்கள். கண்ணால கண்டவர்கள் தான், ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்தது. நிறைய கவனிங்கள். இயேசு ஏன் இந்த வார்த்தையை இவ்விதமாக, அருமையானவர்களே, ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொல்லுவதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய பலவீனத்தை கர்த்தர் உணர்ந்தார். அல்லேலூயா. அவர்களுடைய பலவீனத்தை ஆண்டவர் பார்த்தார். சீஷர்களுடைய பலவீனத்தை பார்த்துதான் இயேசு, அருமையானவர்களே, ஆவியானவர் அனுப்பப்படும் பொழுது நீங்கள் பலவீனர்கள் அல்ல, நீங்கள் பலன் பெற்றவர்களாய் மாறுவீர்கள். அதைத்தான் அந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர். அப்போ இயேசுவோடு இருந்த நாட்களிலே எப்படி அவங்க பலவீனமாக இருந்தாங்க? இயேசுவை பார்த்தாங்க, இயேசுவினுடைய ஊழியத்தை பார்த்தாங்க, அற்புத அடையாளங்களை பார்த்தாங்க. ஆனாலும் அவர்களுக்குள்ளே ஒரு பலவீனம், நிற்க முடியாமல் செயல்பட முடியாமல் இருந்தது. என்ன பலவீனம்? நான் சொல்கிறேன், அவர்களுடைய அவ்விசுவாசம் ஒரு பலவீனமாக இருந்தது. சீஷர்களுடைய அவ்விசுவாசம், சீஷர்களுடைய சந்தேக பார்வை ஒரு பலவீனமாகவே இருந்தது. ஏனென்றால் எல்லாமே லைவாக பார்க்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்குது. எல்லாமே லைவாக பார்க்குறாங்க, ஆனால் அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம் ஒரு பலவீனமாக இருக்கிறத இயேசு கண்டாராம். அப்போ விசுவாசம் இல்லாதது ஒரு பலவீனம், விசுவாசம் இல்லாதது ஒரு பலவீனம். நீங்கள் வாயை திறந்து சொல்லாமல் இருப்பது கூட ஒரு பலவீனம் தான் பாருங்க. ஆமாம், அதுவும் ஒரு பலவீனம் தான். ஆராதிக்க முடியாமல் இருப்பது ஒரு பலவீனம். சொல்லிகிட்டே வரணும். என் கூட பாட்டு பாடாமல் இருப்பது ஒரு பலவீனம், சங்கீதம் வாசிக்காமல் இருப்பது ஒரு பலவீனம், பைபிளே கொண்டு வராமல் சர்ச்சுக்கு வந்திருப்பதும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, நீங்கள் எப்பவுமே உண்மையை பேசுவீங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பலவீனம். இன்றைய கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஒரு முறை பாருங்க, இந்த சீஷர்களிடத்தில் ஒரு பிசாசு பிடித்த மனிதனை கொண்டு வருகிறார்கள். எதை நம்பி கொண்டு வர்றாங்க? இவங்களும் இயேசுவோடு கூட இருந்தவங்க தான். அப்போ இவங்களும் பிசாசை என்ன செய்வாங்க? துரத்துவாங்க. இவங்களுக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குது, இவங்களுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது, இவங்களுக்குள்ள அந்த பலன் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தானே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. கொண்டு வராங்க. ஆனால் அசுத்தாவியை துரத்தி பார்க்குறாங்க. அந்த ஆவியே போ, இந்த ஆவியே போங்கிறாங்க. ஒரு ஆவியும் போக மாட்டேங்குது. அந்த அசுத்த ஆவி புறப்பட்டு போகவில்லை. போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆவிகளை துரத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு போராட்டம், பெரிய போராட்டம். ஐயோ, நாங்கள் சொல்லி பார்க்குறோம், போக மாட்டேங்குது. இயேசுநாதர் எவ்வளோ அருமையாக சொன்னோன்னே போகுது, ஆனால் போக மாட்டேங்குது அப்படின்னு இவங்க அந்த இடத்துல ஒரு தோல்வியை சந்திக்கிறத இயேசு கண்டார். இயேசு பார்த்தாரு. அவர் சொல்கிறாரு, கூட்டிகிட்டு வாங்க, என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வர சொல்லி அந்த அசுத்த ஆவியை கடிந்து கொண்டார். உடனே புறப்பட்டு போயிற்று. இப்போ அவங்கெல்லாம் பேசிக்கிடுறாங்க, இப்படி இவ்வளவு நேரம் நம்ம போராடணும், இவ்வளவு நேரம் நம்ம துரத்தணும், இந்த ஆவி போகவே இல்லை, இயேசுநாதர் சொன்ன உடனே போயிட்டு, இது என்ன காரணம்னு தெரியலையே. அப்போ நாம் ஏன் இந்த ஆவியை துரத்த முடியவில்லை? இயேசு சொன்ன உடனே புறப்பட்டு போகிறதே, ஆனால் நாம் சொன்ன உடனே இந்த ஆவிகள் போகவில்லையே என்று தனித்து வந்து கேட்டார்களாம். இந்த டவுட்டு ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள ஒரு டவுட் இருந்திருக்கிறது. இயேசுவின் இடத்தில் வந்து, என்ன ஆண்டவரே, நாங்கள் சொன்னால் போகலை, நீங்கள் சொன்ன உடனே போயிட்டு. அதுக்கு இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுடைய நான் அவிசுவாச பலவீனத்தை பேசிக்கிட்டே இருக்கேன், அதுக்கு ஒத்தே போகக்கூடாது, நீங்கள் பேசணும். சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய அவிசுவாசத்தினாலே, ஆமென், உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் இந்த ஆவிகளை நீங்கள் துரத்த முடியவில்லை. நன்றாய் கவனிங்கள். அப்போ விசுவாசம் இல்லாமல் இருப்பது ஒரு பலவீனம், ஒரு பலவீனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கடலிலே நடந்தார். இயேசு கடலிலே நடக்கிறதை கண்ட சீஷர்கள், இயேசு கடல்ல நடக்கிறார் அப்படின்னு எவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். யோசித்து பாருங்க. படகுல போகிறதே அவ்வளோ பெரிய ஆச்சரியம், ஆனால் அதை விட பெரிய ஆச்சரியம் கடல்ல நடந்து போகிறது. பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே,
உங்க கூட நான் இருந்திருக்கிறேன்ப்பா, உங்க கூட நான் வாழ்ந்திருக்கிறேன்ப்பா, எனக்கு உங்களை நல்லா தெரியும் ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் இந்த கடலிலே நடக்கட்டும் அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் வேண்டாம் நான் சொன்னாரு, வா அப்படின்னாரு. ஆனால் அவனால் முடியல, நடக்க முடியல. காலை எடுத்து வைக்கிறான், ஐயோ நான் மூழ்கிறேனே அப்படின்னு சத்தம் போடுறான். அப்பவும் இயேசு சொன்னாரு, சோத்துரும், எதனால நடக்க முடியல தெரியுமா? உன்னுடைய அவிசுவாசம். அப்ப சீஷர்களுடைய பலவீனம் என்னன்னா, எல்லா விதங்களிலும் எல்லா இடங்களிலும் அவர்கள் தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் விசுவாசிக்காததே அவர்களுக்கு பலவீனம். நம்மை போல அல்ல. அவர்கள் எல்லாம் லைவா பார்க்குறாங்க, கண்ணால பார்க்குறாங்க. சொல்லுவோம் அல்லவா, 2 கண்ணால பார்த்தேன்பாங்களா, அப்படி 2 கண்ணால பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை, பலவீனம். தோமா ஒரு சீசன், இயேசு உயிரோடு எழும்பிட்டார்ப்பா, நாங்கள் இயேசுவை பார்த்தோம், இயேசுவை நாங்கள் பார்த்தோம், கல்லறை திறந்திருக்குது சொல்றாங்க, நாங்கள் இயேசுவை பார்த்தோம். அவன் சொல்லுகிறான், பார்த்தீங்களா, நான் நம்ப மாட்டேன், நான் நம்பவே மாட்டேன். நான் எப்படி நம்புவேன் தெரியுமா? உண்மையில் அவர் கையை நான் பார்க்கணும், நான் அவர் விழாவை பார்க்கணும். அதில் வேற அந்த விழாவில் என்ன செய்யணுமா? ஐயோ கத்தாவே, கை போட்டு கூட என்ன செய்யணுமா? உண்மையில அது விழாவில் ஓட்டை இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படிங்கிறான்னா வசனம் சொல்லுகிறது, அது அவர்களுடைய பலவீனம். இப்படி அநேக கட்டங்களிலே இயேசுவோடு கூட இருந்தும் அவர்கள் பலவீனர்களாய் இருந்ததை இயேசு கண்டார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் வரும்போது முதலாவது உங்களை பலப்படுத்துவார். உங்க பலவீனம் மாறும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனம் மாறும். நீங்கள் விசுவாசிக்க முடியாதது பலவீனமே. இந்த பலவீனத்தை ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். இந்த காலவேளையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அற்புதங்களை பார்க்க முடியாதபடி அவிசுவாசம், சந்தேகம் உங்களுக்கு ஒரு பலவீனமாக இருக்குமானால் அவைகளை கர்த்தர் தூக்கி போட்டு ஆவியானவருடைய பலத்தை, ஆவியானவருடைய வல்லமையை இந்த காலவேளையில் தேவன் தேவ பிள்ளைகளுக்கு, சபைக்கு ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு பலவீனம் சொல்கிறேன். இயேசு உபதேசித்தார், இயேசு பிரசங்கித்தார் என்று சில இடங்களில் எழுதியிருக்கும், இயேசு உபதேசித்தார் என்று சில இடங்களில் எழுதியிருக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை கேட்ட சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது இது கடினமானது அப்படின்னு சொல்றாங்க. இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்ற முடியும்? நல்ல கவனிங்க. 2வது பலவீனம் கீழ்ப்படியாமை. சீஷர்களுக்குள்ள இருந்த பலவீனம் என்ன? கீழ்ப்படியாமை. யார் இதை பின்பற்ற முடியும்? இது கடினமானது, இது ரொம்ப கஷ்டம், இப்படியெல்லாம் வாழ்வது கஷ்டம். இயேசுநாதர் ஏற்றுக்கொண்டா, ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டோன்னா இப்படிலாம் இருக்க முடியாதாமே, இப்படிலாம் இருக்கக்கூடாதாமே, அது எங்களுக்கு முடியாதுயா, அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் நாங்கள் அப்படிலாம் வாழ்ந்துவிட முடியாது. ஏதோ நாங்கள் வருவோம், கூட்டத்துக்கு வருவோம், ஏதோ நாங்கள் சபைக்கு வருவோம், ஏதோ நாங்கள் வார்த்தையை கேட்போம், ஏதோ நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், போயிடுவோம். ஆனால் அவர் விரும்புகிறபடி வாழ்கிறது என்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க பாருங்க. அதுவும் ஒரு பலவீனம், கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை. நன்றை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போன பொழுது யார் இதை பின்பற்றுவார்? நாங்கள் போகிற மனதாய் இருக்கிறோம், நாங்கள் இதை கீழ்ப்படியாமல், இது கடினமானது, இதெல்லாம் கேட்டு நடக்க முடியாது அப்படின்னு சொன்னா பாருங்க, அது ஒரு பலவீனம் என்கிறதை இயேசு கண்டார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்த பலவீனத்தை மாற்றி தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. 3வது ஒரு காரியம் சொல்லுகிறேன், பின்மாற்றம் ஒரு பலவீனம். இயேசுவோடு கூட நடந்த பேதுரு, இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதங்களை பார்த்த பேதுரு, இயேசு கிறிஸ்துவும் பேதுருவும் பேசின விதங்கள் பல இடங்களில் இருக்கிறது. அதிகமாக நான் நினைக்கிறேன் இயேசுவும் பேதுரும் பல இடங்களில் அதிகமாக பேசி இருப்பார்கள். வேற யாரையும் பேதுரு பேச விட்டுருக்க மாட்டார். ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் உடனே விருதனை வராரு முன்னால, ஆண்டவரே அப்படின்னு கேட்பார் பாருங்க. யாரையும் பேச விடுறது இல்லை. ஆமென். கரெக்டாக தான் இருக்கும் போலுக்கு. யாரையும் பேச விடுறது இல்லை பாருங்க. அவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் ஒரு காரியம் சொல்ல ஆரம்பிச்ச உடனே அப்படியே பேச ஆரம்பிச்சிருவார். அநேகர் சொல்லுவாங்க முந்திரி கூட்ட பேதுரு அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிளில் அப்படிலாம் இல்லை, அது பேச்சு வழக்கில் அப்படி சொல்லுவாங்க பார். எதுக்கு எடுத்தாலும் என்ன செஞ்சிருவார்?
முந்திக்கிடுவார், எதுக்கு எடுத்தாலும் முந்தி முந்தி பேசுவார். அப்படி ஒரு சுபாவம் பேதுருக்குள்ளே இருந்தது. பாருங்க, அவருக்குள்ளே இருக்கிற பலவீனம் என்ன அருமையானவர்களே? அவருக்குள்ளே இருக்கிற பலவீனம் பின்மாற்றம். ஒரு முறை அவன் சொல்லுகிறான், நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இயேசுவோடு நடந்தவன், இயேசுவின் அற்புதங்களை பார்த்தவன் சொல்லுகிறான், நான் போறேன்ப்பா, என் படகு அங்கே இருக்கு, என் வலை அங்கே இருக்கு, நான் மறுபடியும் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இது எது? பின்மாற்றம். ஆண்டவர் இயேசு பேதுருவை அழைக்கும் பொழுது படகையும் வலையும் விட்டு இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா. விட்டு வந்தான். ஆபிரகாம் கர்த்தர் அழைத்த பொழுது, ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்ட பொழுது தன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு வந்தான். அதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று, தேவனுடைய ஜனங்களாய் உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற நிலைமை வரும் பொழுது சில நேரத்தில் சில காரியத்தை விட வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அல்லேலூயா. சில காரியம் தொடர முடியாதுங்க, சில நபர்களை தொடர முடியாதுங்க, அதை விட்டுத்தான் வர வேண்டும். விட்டு வந்தவர்களுக்குத்தான் ஆசீர்வாதம், விட்டு வந்தவர்களுக்குத்தான் நன்மை, விட்டு வந்தவர்களுக்குத்தான் விடுதலை, விட்டு வந்தவர்களுக்குத்தான் கர்த்தர் பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அப்போ அழைக்கும் பொழுதே ஒரு உன்னத நோக்கத்தோடு பேதுருவை அழைக்கிறார். பேதுருவே, இவ்வளவு நாள் மீன் பிடிக்கிறவனாக இருந்தா, இப்போ நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவரா மாற்ற போறப்பா. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு நான் பெரிய காரியெல்லாம் செய்ய போறேப்பா. அப்படிதான் ஆண்டவர் அழைச்சாரு. ஆனால் இப்பொழுது நாங்கள் போகிறோம். அன்று ராத்திரியில் அவனுக்கு ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் கிடைக்கவில்லை. கர்த்தரை அறிந்து அவருக்கு சாட்சியாய் வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து விட்டு கர்த்தரை விட்டு விலகி போனால் இருக்கிறதும் போயிரும். பாருங்க, ஒன்றும் அகப்படவில்லை. அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை நான் சொன்னேன். 3 பலவீனம் சொன்னேன். ஒன்று அவிசுவாசம், அவர்களின் பலவீனம். 2வது கீழ்ப்படியாமை, அவர்களின் பலவீனம். 3வது பின்மாற்றம், அவர்களின் பலவீனம், சீசர்களின் பலவீனம். ஆனால் பெந்தைக்கோஸ்தே நாளிலே மேல் வீட்டு அறையிலே 120 பேர் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்காய் காத்திருந்த போது ஆவியானவர் வந்து இறங்கினார். அந்த மேல் வீட்டில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பலனடைந்தார்கள். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்கள் பலனடைந்தார்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்திற்கு வரும். ஊற்றப்படுவதற்கு முன்பதாகவே, அருமை 2ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஊற்றப்படுவதற்கு முன்பதாகவே வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆவியானவர் வருவார், நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் இனி அவிசுவாசமாய் இருக்க மாட்டீங்க, நீங்க இனிமே கீழ்ப்படியாதவர்களாய் இருக்க மாட்டீங்க, நீங்க பின்மாற்றம் அடைந்தவர்களாய் இருக்க மாட்டீங்க. ஏனென்றால் உங்க பலவீனம் உங்களை விட்டு ஒளிந்து போகும். உங்களுக்கு தேவ பலன் உண்டாகும். நீங்கள் பலனடைந்தவர்களாய் நிற்பீர்கள், நீங்கள் பலன் பெற்றவர்களாகவே நிற்பீர்கள் என்று ஆவியானவர் சொன்ன வார்த்தை நடக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பலனடைய செய்கிறவர். என்ன பலன் வந்துச்சு அவங்களுக்கு? 2 விஷயம் மட்டும் நான் சொல்ல போறேன். 2 விஷயம் சொல்ல போறேன். என்ன பலன் வந்தது? நம்பர் 1, அவர்கள் நிற்பதற்கு பலப்படுத்தினார். நிற்க பலன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நிற்க பலன். நன்றை கவனிங்க. இவ்வளவு நாளும் தடுமாறினவர்கள், இவ்வளவு நாளும் சந்தேகப்பட்டவர்கள், இவ்வளவு நாளும் கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தவர்கள், இவ்வளவு நாளும் ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதவர்கள், இப்போ ஆண்டவருக்காக நிற்கக்கூடிய பலனை ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். எங்க அவர்கள் நிற்க முடியவில்லையோ அதே இடத்திலே கர்த்தர் அவர்களை நிற்க வைத்தார். அல்லேலூயா. இப்போ மறுபடியும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டார். எல்லாரும் வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். எல்லாரும் ஆவியிலே நிரப்பப்பட்டார்கள். 120 பேரும் பரிசுத்த ஆவிக்குள்ளே களிகூர்ந்து கர்த்தரை துதித்தார்கள். சத்தம் வர ஆரம்பித்தது. வெளியிலே சத்தங்கள் கேட்கிறது. எல்லாரும் சொல்லுகிறார்கள், இது என்னமாய் முடியுமோ, என்னமோ நடக்குதே, ஐயோ கூச்சலிடுகிறார்களே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பாஷையை பேசுகிறானே, ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்னு பேசி கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு சலசலப்பு உண்டாகி கொண்டிருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அந்த 11 கூட பேதுரு நின்று.
அல்லேலூயா. ஐயா, அன்னைக்கு நிற்க முடியல விசுவாசத்துல, அன்னைக்கு உபதேசத்துக்கு நிற்க முடியல, அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நிற்க முடியல, அன்னைக்கு தேவனுக்கு சாட்சியாய் தேவனை நம்பி நிற்க முடியல. ஆனா இப்போ 11 கூட நின்று, அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, 11 கூட நின்று ஆவியானவர் பேதுருவை நிற்க வச்சாருங்க. ஆவியானவர் பேதுருவை நிற்க வச்சாருங்க. நின்று பேச ஆரம்பிச்சாருங்க. வாயை திறந்து, நீங்கள் யாரும் இப்படி கலவரம் உண்டு பண்ண வேண்டாம், நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், இது என்னமாய் முடியுமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்ப நடந்துகிட்டு எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசன நிறைவேறுதல் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறிற்று. என்ன தீர்க்க தரிசனம்? யோவேல் தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்ட வார்த்தை. என்ன யோவேல் உரைத்தார்? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு தீர்க்க தரிசனம் இருக்குல்ல, அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் என்ன செய்திருக்கிறது? நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சாரு பிரசங்கம். அன்னைக்கு உபதேசத்தை கேட்க இது கடினமா இருக்குது, இதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சீசர்கள் சொல்லும்போது, எப்பா இதையா ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்ல முடியாத பேதுரு இப்போ பேசுறார், நின்னு பேசுறாரு. தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. அல்லேலூயா. எங்க நிற்க முடியலையோ அங்கதான் நிற்க வச்சாருங்க. எங்க நிற்க முடியலையோ அங்கதான் ஆவியானவர் நிற்க வச்சாருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. பிரசங்கம் எப்படி இருக்கு பாருங்க. 2 அதிகாரம் முழுவதும் படிச்சு பாருங்க. பேதுருடைய பிரசங்கம் சாத்தியமான பிரசங்கம். சோத்திரம். அருமையானவர்களே, அதான் முதல் பிரசங்கம் என்று எழுதியிருக்கிறது. முதல் பிரசங்கம். எழுந்து நின்று பிரசங்கித்த பொழுது வேதம் சொல்லுகிறது 3000 பேர். ஐயா, எங்க நிற்க முடியாது நினைச்சானோ அங்க ஆவியானவர் நிற்க வச்சாரு. அம்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னால் ஆண்டவருக்காக நிற்க முடியாது, சத்தியத்துக்காக நிற்க முடியாது, ஐயோ நான் அப்படி ஆகும் இப்படி ஆகும், என் குடும்பம் அப்படி ஆகும், எங்கள் வீடு அப்படி ஆகும். ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் அவங்க இருக்காங்க, எங்கள் வீட்டில் இவங்க இருக்காங்க, அதனால ஆண்டவருக்காக நிற்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. உண்மையில் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்தார், நீங்கள் ஆண்டவருக்காக நிற்க முடியும். அல்லேலூயா. சத்தியத்துக்காக நிற்க முடியும். அங்கதான் உபதேசம் சொல்றாருங்க, அங்கதான் உபதேசத்தை கற்றுக் கொடுக்கிறாருங்க. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வெளிப்பட்ட பொழுது பேதுரு பிரசங்கித்த வேளையிலே ஆவியானவருடைய கிரியைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. எது கடினமானது என்று சொன்னார்களோ அதை கைக்கொள்ள ஆரம்பித்தார்கள். எது முடியாது என்று சொன்னார்களோ அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார்கள். ஒன்று சொல்லட்டுமா, இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நம்மளை நிற்க வைக்க போறாரு. அல்லேலூயா. ஆமென். ஒரு சவுல் ஒரு கோலியாத்தை பார்த்து நிற்க முடியலங்க. ஒரு சவுல் கோலியாத்துக்கு முன்னால நிற்க முடியலங்க. அவன் சொன்னான், ஐயோ இது ரொம்ப கஷ்டம், இவனை எதிர்க்க ரொம்ப கஷ்டம், இவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம், ஐயோ இவன் முன்னால நிற்கணும்னா அதுக்கெல்லாம் ஒரு டேலண்ட் வேணுங்க, அவன் பெரிய பராக்கிரமசாலி, நிற்கவே முடியாது ஐயா அப்படின்னு சொன்னான். ஒரு யுத்த வீரன் அப்படின்னு சொன்னா, யுத்தத்தை படித்தவன் அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜா இவனுக்கு முன்னால நிற்க முடியாது. தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களையும் பயப்படுத்தினான். ஐயோ அவன் பயங்கரமான ஆளு, அவன் பெரிய ஆளு, ஆமா ஐயோ அவன் முன்னால நிற்கவே முடியாது, இப்படியே கலங்க பண்ணினான். ஆனால் தேவ ஆவியை பெற்ற, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு தாவீது களத்திற்குள்ளே வருகிறான். கோலியாத்தை பார்த்து ஓடவில்லை, கோலியாத்தை பார்த்து பின்வாங்கவில்லை, கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை, என்னால் முடியாது என்று சொல்லவில்லை. அருமையானவர்களே, நின்றான். கோலியாத்துக்கு முன்னாடி நின்றான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அபிஷேகம் யாருக்கு முன்னாலே நம்மளை நிற்க வைக்கும். நீ யாரை கண்டும் நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க, சவாலை கண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க, பயமுறுத்துதலை கண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. சோத்திரம். உங்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட காரியங்களை சொன்னாலும் நீங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவனுக்கு முன்னால உங்களை நிற்க வைப்பாருங்கிறேன், நிற்க வைப்பாருங்க. எப்படி நிற்க வைப்பாரு? அதே தாவீது சொல்கிறார் 23ஆம் சங்கீதத்தில், என் சத்துருகளுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம்
சத்துருகளுக்கு முன்னால கர்த்தர் என்ன நிற்க வச்சாரியா? சத்துருகளுக்கு முன்னால கர்த்தர் என்ன நிற்க வச்சாரியா? இந்த காலவெளியில சொல்கிறேன், யாரை கண்டும், எந்த சவாலை கண்டும், எந்த பயமுறுத்துதலை கண்டும், எந்த சூழ்நிலைகளை கண்டும், எந்த பிரச்சனைகளை கண்டும் நீங்கள் ஓட வேண்டிய அவசியமில்லை. உங்கள் சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போவானே தவிர, அவனைத்தான் நீங்கள் துரத்துவீர்களே தவிர, அவன் தலையை நீங்கள் எடுப்பீர்களே தவிர நீங்கள் ஓடி போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சத்துருகளுக்கு முன்பாக நம்மளை நிற்க வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. தாவீது யுத்த களத்திற்கு கோலியாத்தோட யுத்தம் செய்யறதற்கு நான் வர்றேன் அப்படிங்கிறான். சகோதரர்கள் தடுக்கிறார்கள். சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், எங்களாலே முடியாததை நீ எப்படிப்பா செய்ய முடியும்? உனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறவன், உன் வாழ்க்கை முழுவதும் காட்டில் தான் இருக்கு. காடு அதுதான் உனக்கு, எப்பவுமே அதுதான் உனக்கு. நீ எப்படிப்பா இதை சாத்தியமாக்க போறா? வராத, உள்ள வராத, இவனுக்கு எதிராக வராத, உன்னால முடியாது. சவுல் சொல்லுகிறான், இல்லப்பா இல்லப்பா, முடியாதுப்பா முடியாதுப்பா. இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போய் அவங்ககிட்ட போய் நின்னா மதிக்க மாட்டான்ப்பா, மதிக்க மாட்டாப்பா. வேணா என் ட்ரெஸ்ஸை என்ன செய்ய, போட்டுட்டு போ, என் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ. நல்லா கவனிங்க, எந்த இடத்துல நிற்க முடியாது அப்படின்னு சொன்னார்களோ தடுத்தவர்களுக்கு முன்பாக தாவீது நின்றான். ஒன்று, சத்துருகளுக்கு முன்பாக நின்றான். அவன் மேலே இருக்கிற அபிஷேகம் சத்துருகளுக்கு முன்பாக நிற்க வைத்தது. இரண்டாவது, தடுத்தவர்களுக்கு முன்பதாக அபிஷேகம் நிற்க வைத்தது. உங்களை தடுக்கிறாங்களா? உங்கள் முன்னேற்றத்தை தடுக்காங்களா? உங்கள் வளர்ச்சியை தடுக்கிறாங்களா? உங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்களா? அடுத்த லெவலுக்குள்ளே போக விடாதபடி உங்களுடைய முன்னேற்றம் தடை செய்யப்படுகிறதா? அடுத்த ஆசீர்வாதத்தை, அடுத்த படி ஏறக்கூடாதபடிக்கு தடுக்கிறார்களா? குடும்பமாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், நம்பினவர்களாக இருக்கலாம், கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் கூடவே இருந்து உங்க ஆசீர்வாதத்தை தடுக்கிறாங்களா? நீங்க ஓடி போக வேண்டாங்க, நீங்க துரத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. தடுத்தவர்களுக்கு முன்பதாக ஆவியானவர் உங்களை நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தார், 100 மடங்கு பலன் வந்தது. பாருங்க, அந்த துறவுகளை எல்லாம் தோண்டும் பொழுது தடுத்தார்கள். யாரு? பெலிஸ்தியன் தடுத்தான். தோண்ட விடமாட்டேன், தோண்ட விடமாட்டேன், செய்ய விடமாட்டேன், அதை செய்ய விடமாட்டேன், தடுத்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அதே சத்துருக்கள் தான் ஓடி போனார்களே தவிர ஈசாக்கு அந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தான். தடுத்தவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். சத்துருகளுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திற்கு வரும்பொழுது நீங்கள் நல்லா சொல்லுங்களேன், பலன் அடைவீர்கள். இரண்டாவது ஒரு பலன், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. முதல்ல சொன்னேன், ஆவியானவர் நிற்க பலன் கொடுப்பார். இரண்டாவது சொல்லுகிறேன், ஆவியானவர் செய்ய பலன் கொடுப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே பேதுரு செய்தது என்ன? செய்ய பலன். ஸ்தோத்திரம். தேவாலயத்திற்கு போகிறார்கள். தேவாலயத்தின் வாசற்படியிலே அங்கே ஒரு சப்பானி அங்கே உட்கார்ந்திருக்கிறான். ஆமாம், அவனை தூக்கிட்டு வருவாங்களாம், தூக்கிட்டு போவாங்களாம். அருமையானவர்களே, சபைக்கு வெளியே இருக்கிறான், சபைக்கு உள்ளே கொஞ்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இவன் பாருங்கள், அங்கே வருகிற எல்லாரையும் பார்க்கிறான், எல்லாரிடத்திலும் பிச்சை கேட்கிறான். ஏதாவது உதவி செய்யுங்க. இது வழக்கமாய் நடந்திருக்கிறது. பல நாட்கள் அவனை தூக்கிட்டு வர்றதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அப்படியே தூக்கிட்டு வருவாங்க, வச்சுட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஆராதெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவனை என்ன செய்வாங்க? தூக்கிட்டு போவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்நாட்களில் அவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. நிறையா இப்படி சர்ச்சுக்கு வர்றவங்களா இந்த மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு உதவி செய்திருப்பாங்க, முடியாதவங்களுக்கு உதவி செய்திருப்பாங்க போல தெரியுது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, வெள்ளியும் பொன்னும் ஒருவேளை அது கூட கொடுத்துருப்பாங்க போல தெரியுது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இவ்வளவு நாளும் இவன் பார்த்த விதம் வேறு, இப்பொழுது பார்க்கிற விதம் வேறு. அல்லேலூயா. அவன் பார்வையும் வேறு. பாருங்க, இப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார்? செய்ய வைக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். செய்ய வைக்கிறார்.
பரிசுத்த ஆவி என்பது ஏதோ கையை தட்டுவதற்கும் கூச்சலிடுவதற்கும் சத்தமிடுவதற்கும் சோத்துரும் பக்கத்தில் இருக்கிற 2 அக்காவை தட்டி கீழே போடுறதுக்கும் இல்லைங்க. ஆவியானவர் நம்மளை கொண்டு எதையோ ஒன்றை செய்ய வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உலகம் சாதிக்காததை நீங்களும் நானும் தான் சாதிக்க முடியும். இந்த சமுதாயம் சாதிக்காததை நீங்களும் நானும் தான் சாதிக்க முடியும். எனக்கு இந்த பெண்கள் மத்தியில் இருந்து தான் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா ஆமேன்னு வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த பக்கத்தில் எனக்கு இவங்களை அசைக்கிறதே ஒரு சாதனையாக தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. ஆவியானவர் வந்திருக்காரா உங்களுக்குள்ள? ஆவியானவர் இருக்காரா உங்களுக்குள்ள? சில சொல்லுவாங்க தேடி பார்க்கணும் பாஸ்டர், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார், அப்புறம் எப்போ போனாருன்னே தெரியல. ஆவியானவர் இருக்காரா? இருந்தார்னா தோத்துரும். நீங்கள் ஆண்டவருக்கா எதையா செய்வீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கா எதையாவது செய்ய வைக்கிற ஆவியானவர். ஆமாம், ஆண்டவருக்கா என்ன செஞ்சிட்டோம். ஒரு ஜபம் பண்ணால் பெரிய மலையை தள்ளின மாதிரி நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு பிரசங்கம் எங்கேயாவது போய் ஒரு பிரசங்கம் பண்ணிட்டா, ஒரு சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணிட்டா எதையோ ஒரு பெரிய மலையை அசைச்ச மாதிரி நினைக்கிறோம். இன்னைக்கு அப்படி தான் உலகம் நினைக்குது, சமுதாயம் இன்னைக்கு அப்படி தான் நினைக்கிறது, எதையோ சாதித்தது போல. ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், உங்கள் மூலமாக ஆத்துமாக்கள் தேவ சபைக்கு வருவார்களான், அது சாதனை. உங்கள் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள் வருவார்களான், அது சாதனை. உங்கள் மூலமாய் மிஷனரிகள் எழுப்பப்படுவார்களானால் அது சாதனை. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இயேசு வருவதற்கு முன்பு ஆண்டவருக்கென்று எதையாகிலும் ஒன்றை நாம் சாதித்து தானாக வேண்டும். ஆமென். அப்போஸ்தலர்கள் சாதித்தார்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சாதித்தார்களே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சாதித்தார்களே. அங்கே எழுதியிருக்கிறது, அந்நாட்களில் அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே சாதிக்க பலன் தாரும். உட்கார்ந்திருந்த அவனை உற்று பார்த்து, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரீயா இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னவுடனே அவனுக்குள் அந்த வல்லமை புறப்பட்டு போயிற்று. பேதுருவுக்குள் இருந்த வல்லமை புறப்பட்டு போயிற்று. பேதுருக்குள் இருந்த ஆவியானவருடைய வல்லமை அவனுக்குள் கடந்து போய் எழுந்து நடந்து தேவனை துதித்தான் என்று எழுதியிருக்கிறதே. நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் சாதிப்பீர்கள். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நிற்க பலன் கொடுப்பார், செய்ய பலன் கொடுப்பார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? இப்போ மாச்சும் ஒரு பலன் வருதான்னு பார்ப்போம். நிற்க பலன். Glory to God. Hallelujah. எல்லாரும் தேவ சமூகத்தில் 2 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். Thank you. Oh Jesus Lord. விசுவாசம் அவிசுவாசம் ஒரு பலவீனமா இருந்துச்சு. கீழ்ப்படியாமை ஒரு பலவீனமா இருந்துச்சு. பின்மாற்றம் ஒரு பலவீனமா இருந்துச்சு. எங்க நிற்க முடியலன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல கர்த்தர் நிற்க வச்சாரு. சத்தியத்துக்காக நிற்க வச்சாரு, உபதேசத்துக்காக நிற்க வச்சாரு, கர்த்தருக்காக வாழ நிற்க வச்சாரு. இரத்த சாட்சியாய் மரிக்க கூட பேதுருவ ஆண்டவர் நிற்க வச்சாரு. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி இந்த அருமையான நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நம்மே ஊற்றப்படட்டும். எல்லா தேவ பிள்ளைகளும் விடுதலையோடு கைகளை தட்டி, ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். நல்லா பாடுங்க. ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, ஓ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். ஆமென். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே,
அன்பினாவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அக்கினி, வல்லமை 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 வல்லமை. நிரப்புங்க 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 இயேசுவின் நாமத்தினால. வாலிபரெல்லாம் தரிசனம் காணட்டும். ஆவி இன்னைக்கு மாறும். உங்க பலவீனம் மாறும். உங்க பலவீனம் மாறும். ஆவியானவர் இப்பொழுதே எஸ் 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 ஆனவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி விடுதலையோடு வல்லமை 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 இயேசுவின் நாமத்தினாலே பொழிந்தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, மேல் வீட்டு அறையில் இறங்கின வல்லமை, மேல் வீட்டில் இறங்கின அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையில அக்கினியாக அக்கினியாக இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வல்லமையை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளலன்னா இப்போ 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 கையை தட்டி ஆவில ஆவில அக்கினி 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 பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால வல்லமை பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர் ஒளிந்தீடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்தீடும் வல்லமை. எஸ் கமான் கமான். சில கட்டு உடையுது. பரிசுத்த ஆவியான கட்டை உடைக்கிறார், கட்டை உடைக்கிறார். அந்தகார கட்டுகளை உடைக்கிறார். இருளின் ஆவிகளை உடைக்கிறார். போராட்டத்தின் ஆவிகளை உடைக்கிறார். ஹல்லேலூயா. ஒளிந்தீடும் வல்லமை. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அக்கினி அக்கினி. ஆமென். பெற்றுக்கொள் 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 இயேசுவின் நாமத்தினால். இப்போ இப்போ அநேகரை தொடுகிறார் ஆவியானவர். புதிய பலத்தினால் நிரப்புறார், புதிய வல்லமையினால் நிரப்புறார். பெற்றுக்கொள்ளுங்கள். ஒளிந்தீடும் வல்லமை வல்லமை. ஆமென். பலனடைவீர்கள். நிற்க பலன் தருவார், செய்ய பலன் தருவார். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் தடுமாறினவர்களாய் அல்ல, நிற்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நாங்கள் தடுமாறுகிறவர்களாய் அல்ல. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ஒரு நாள் எங்களை தடுமாற்றத்துக்குள்ள கொண்டு போகாது. எங்களை கடைசி வரைக்கும் நிற்க வைக்கும், சாட்சியாக நிற்க வைக்கும், சமுதாயத்தில் நிற்க வைக்கும், சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க வைக்கும், தடைகளின் நடுவிலே நிற்க வைக்கும். கர்த்தர் செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். கிருபை உள்ள கரம் தாங்கட்டும். நன்மையினால் நிரப்பும். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இவங்க செய்கிற வேலைகள், தொழில்கள், கையின் பிரயாசங்கள், பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சமாதானத்தோடு உடைய பிள்ளைகளை அனுப்பும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் என்னென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.